பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நிச்சயமாகவே அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று உங்களிடத்திலிருந்து வருகிற செய்திகள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஒரு கேள்வியை குறித்து நம்ம தியானிக்கலாமா? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 10:51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு குருடன், பர்த்திமேயு என்ற குருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்விதான் இது. உனக்கு நான் என்ன செய்யணும்? பார்த்தாலே தெரியுது, இது குருடன், இவருக்கு பார்வை இல்லை. ஸோ இவருக்கு பார்வை தான் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தாலும் ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அநேக நேரத்தில் நம்ம சொல்வது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு எனக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும், இது கூட ஆண்டவருக்கு தெரியாதா? அவர் எல்லாம் அறிந்தவர், அதனால நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல பேசணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஜெபிக்கணும் என்பதை அவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாம் வேண்டுவதற்கு முன்னமே நமக்கு என்னது தேவை என்பதை அறிந்த தேவன் தான். ஆனால் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? மத்தேயு 7:7 என்ன பார்க்கிறோம்? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் பார்க்கும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அதே போல யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா! கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேளுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் எதுவும் கேட்கல, ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது அதை நான் உங்களுக்கு தருவேன். நான் தரும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அது மாத்திரமல்ல பிரியமானவர்களை, கேட்பது ஒரு பக்கம், தெரியப்படுத்துவது ஒரு பக்கம். மரியாள் தன்னுடைய சகோதரனாகிய லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி ஆள் அனுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அதை நம்ம அறிந்து கொள்வோம். தெரியப்படுத்தவும் வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள், நம்ம போராட்டங்களையும் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தெரியவும் படுத்த வேண்டும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதனால நம்ம எவ்வளோ காரியங்களை அறிந்து கொள்கிறோம் பாருங்க. ஒரு பக்கம் நம்ம வேண்டியதை நம்ம கேட்கணும், இன்னொரு பக்கம் தெரியப்படுத்தணும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அன்றைக்கு யாக்கோபினிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். முழுவதும் போராடுகிற யாக்கோபிடத்தில் உன் பெயர் என்ன என்று கேட்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. பெயர் தெரியாமலையா? கிடையவே கிடையாது. ஒரு முறை ஆதியாகமத்தில் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தன்னோட தகப்பனாகிய ஈசாக்கோடு அவர் பேசி கொண்டிருக்கும் போது ஈசாக்கு கேட்கிறார், உன் பெயர் என்ன? நம்ம வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 27:18. அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். நீ யார் என்று கேட்கும் பொழுது யாக்கோபு தைரியமாய் பொய் சொல்லுகிறார். நான் உங்களுடைய மகனாகிய ஏசா என்று பொய் சொல்லுகிறார். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பொய் சொன்ன ஒரு யாக்கோபு, பொய் சொன்ன ஒரு மனிதன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாருங்க, உலக மனிதனிடத்தில் பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் நம்ம பொய் சொல்லி நம்ம காரியங்களை மறைத்து நம்ம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்துல ஆண்டவர் கேட்டதன் உன் பெயர் என்ன என்று கேட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிறேன், நீ சொன்ன பொய்களை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நீ என்ன சொல்ல விரும்புகிற? உன் பெயர் என்ன? நீ யார் என்பதை உணர்ந்து நம் ஆண்டவரிடத்துல முழுமையாய் நம்ம ஒப்புக்கொடுக்கணும். நான் யாக்கோபு தான், நான் ஏமாற்றினவன் தான். ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க அறிவீங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடேன் என்ற யாக்கோபை போல இன்றைக்கு ஆண்டவரிடத்துல உண்மைகளை தெரியப்படுத்தவும் நாம் அழைக்கப்படும்.
அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மைகளை பேசும் பொழுது உண்மையாய் ஆண்டவரிடத்துல கிட்டி சேருகிறவர்களுக்கு தான் அவர் செவி கொடுக்கிற தேவனாயும் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வசனத்தின் மூலமாக ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்கவும், உம்மிடத்தில் தெரியப்படுத்தவும், உம்மிடத்தில் உண்மையை மாத்திரம் பேசவும், முழுமையாக உண்மையை மாத்திரம் உண்மையாய் உம்மிடத்தில் கிட்டி சேரவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய மகத்தான உண்மைகளுக்காக, வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே பாடங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய மகத்தான கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை இன்னும் தேட ஆண்டவரை, இன்னும் ஆண்டவரை உண்மையாய் தேட ஆண்டவரை, இன்னும் நிறைய ஜெபிக்க ஆண்டவரை நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.